சாரிப்பா, ஃபுல்லு லக்கேஜ் இருக்கு. சண்டை போலன்னு நினைக்கிறேன். விடுங்க விடு. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஓகே ஓகே, இருங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் இல்லை கொஞ்சம், அப்படியே பெட்ரோல் போட்டுக்கணும். என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சம்பவம்லாம் ஆயிருக்கு. हाँ भैया 200 का डाल दो पेट्रोल. இந்த நாள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்து. बेंगलुरु सर. क्या प्रो सेटर लगा है? हाँ माइक. हाँ, इधर है माइक. है ना? हाँ. பாவங்க எல்லாரும் திட்டுருந்தோம். जीरो. हाँ जीरो ठीक है. पेट्रोल नहीं आउटर आना. भैया थैंक यू भैया, बाय. கைஸ் இருங்க கைஸ், அப்புறமா ஃபஸ்ட்டு ஹைவேக்கு போயிட்டு எல்லாம் செட் பண்ணிங்கன்னு ஒன்று நம்மளும் கிளம்ப வேண்டியதான். நம்ம ரைடுக்கான ரிட்டர்ன் டோல்கேட் இதுதான், ஃபர்ஸ்ட் டோல்கேட். உண்மையிலே செம்ம எனர்ஜியாக இருக்குது. பரவாயில்ல, காலையில் எல்லாம் டீ குடிச்சதுனால தான் அவ்வளோ பவர். இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓ இல்லை, அந்த பக்கம் ரூட் இல்லை, சுற்றி தான் போய் ஆகணும். போயிட்டுருக்காங்க எல்லாருமே, அப்போ நம்மளும் போக வேண்டியதான். நான் என்ன நினச்சேன், இது இங்கே இருக்குதுன்ட்டு நினச்சிருந்தேன். ஓகே, இன்னும் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 373 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கைஸ் இப்போ நம்ம என்ன ரைட் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சுருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நம்ம இப்போ எந்த ரைடு பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈஷா டு ஈஷா ரைடு தான் கைஸ். ஆல்ரெடி நம்ம வந்து கோயம்புத்தூர் ஈஷா நைட்டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உண்மையிலே செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த ஆதியோகி ஷோ எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ ப்ரெசன்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஈஷாலேருந்து கிட்டத்தட்ட சிக்பல்லாப்பூர் இருக்கிற அந்த ஈஷா வெளியும் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். நம்மளுடைய ரைடுக்கான மெயின் இன்டென்ஷன் அதுதான். இந்த ஈஷாலேருந்து அந்த ஈஷா தான் நம்ம இப்போ ப்ரெசன்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஆனால் நேற்று கோயம்புத்தூர் ஈஷாவில் தான் வேறு மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சத்தியமாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 4 o'clock போல் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். 4 o'clock எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு யாருமே ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு கூட்டம். அதுக்கப்புறமா ஒரு 6 மணி 7 மணி போல் அப்படியே கூட்டம் குமிஞ்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன், சரி ஒர்க்கிங் டேஸ் தானே, பெருசாக யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஒர்க்கிங் டேஸில் ஒன்றும் இல்லை, எல்லாருமே வராங்க எல்லா நாட்களுமே. அதுதான் ஆதியோகி. உண்மையிலே வேறு மாதிரி அந்த லைட் ஷோ தான் அந்த ஹைலைட்டு. நான் கிட்டத்தட்ட 2 hours வெயிட் பண்ணியிருந்தேன் கைஸ். நான் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகணுன்னா, ஆல்மோஸ்ட் 4 o'clock போய் ரீச் ஆயிருந்தேன். 4 to 5, 5 to 6, 6 to 7. ஓகே 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 3 hours போல் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஷோ கண்டிப்பாக பார்க்கணும், உங்களுக்கு காட்டணுன்ட்டு தான் அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். 3 hours போல் அங்கேயே வெயிட் பண்ணு, அங்கேயே ஜம்முன்னு எல்லாருக்கிட்டேயும் என்ஜாய் பண்ணிக்கின்னு அப்புறமா கொஞ்சம் கூத்தெல்லாம் ஆடிக்கின்னு நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இப்போ டெய்லியும் ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது கைஸ். அது என்ன ஷோன்னு பெருசாக தெரியாது. டெய்லியுமே ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் வெளிப்படுத்துகிறாங்க கைஸ். அது வெளியும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆதியோகி வெளியும்
ஏன்னா ஒரு ஊருக்காரங்க நேற்று ஒரு ஊருக்காரங்க வந்தாங்க, இன்றைக்கி வந்து திருப்பூருக்காரங்க சம்திங் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ப்ராப்பராக தெரியாது. ஆனால் நேற்று ஒரு ஊருக்காரர் வந்தாங்க, இன்றைக்கி ஒரு ஊருக்காரர் வராங்க. இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஊருக்காரங்க அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் காட்டினா தான் அவங்க ஊருக்கே பெருமைன்னு நினைக்கிறேன். சே இருங்க இப்போ ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு போல் நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். எல்லாருமே அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே பெருசாக ஸ்டேங்கெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ். நானும் கேட்டிருந்தேன், ப்ரோ இந்த மாதிரி ஸ்டேங்கெல்லாம் இருக்கான்ட்டு. இல்லை இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறது எதுவுமே இல்லை, ஹோட்டலே இல்லை ப்ரோ, நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சே அதுக்கப்புறமா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதியோகி ஷோ பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, 8 மணிக்கே நான் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஆதியோகி ஷோ முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இருந்தோம். சரி போய் 10th டே பண்ணலான்ட்டு 10th டே நைட்டு போன விளாகில் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. நம்ம 10th டேலாம் பண்ணியிருந்தோம். அங்கே என்னென்ன நடந்துச்சுலாம் நான் எதுவுமே பெருசாக உங்களுக்கு சொன்னதில்லை. அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல டென்ட்டு போடலான்னு தான் போயிருந்தேன் கைஸ். ஆனால் அந்த இடத்த ரூட்டே மறந்துட்டேன். இந்த சென்ஸை ஃபஸ்ட்டு வந்த ரூட்டே வேறு, போன ரூட்டே வேறு. அதுக்காக தான் அங்கே ஒரு டீ ஷாப் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தோம். மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சுருந்துருக்கோம் நினைக்கிறேன், டீ குடிக்கிறதுக்காக. அந்த டீ ஷாப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்ம 10th டே போடலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீ ஷாப்பே விட்டுட்டேன் நான். டீ ஷாப் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அவுட்டருக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஊர்லலாம் போய் கேட்டிருந்தேன். ஊரில் இந்த சென்ஸ் பெட்ரோல் பங்கில் தான் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் பெட்ரோல் பங்கில் தான் 10th டேக்கு அலோவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெட்ரோல் பங்க்லாம் அலோவ் பண்ணல. நேற்று நான் கேட்ட வெளியும் அது எந்த பெட்ரோல் பங்கு நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ண மாட்டேன். ஒரு பெட்ரோல் பங்கில் போய் கேட்டிருந்தேன். அவங்க தமிழ்கார் தான். அவங்க என்ன சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டு போய் என்ன கேட்டிருந்தேன்னா, நான் இந்த மாதிரி 10th டே போட்டுக்கலாமா, என்ன கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தம்பி 10th டேலாம் இல்லைப்பான்ட்டு கொஞ்சம் ரூடாக பேசியிருந்தாங்க. சரி நம்மளோட டைம் தான் சரியில்லையே, கொஞ்சம் அவுட்டருக்கு போயிட்டு நம்ம இது பண்ணலான்ட்டு அவுட்டர் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. என்னோடய மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, சரி இன்றைக்கி எங்கேயோ போய் தங்கிட்டு நம்ம போயிடலாம், பெட்ரோல் பங்கு நம்ம எதிர்பார்த்துன்னு போக முடியாது, பெட்ரோல் பங்கு ஒன்றே இருக்கக்கூடாது, நம்ம வேறு வாய்ப்பு இருந்தால் ஒன்று பண்ணிட்டு போயிடலான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஏதோ மைண்டுக்கு தோணுச்சு. இங்கெல்லாம் போய் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க, ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான் இருந்தாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், சரி அவங்க சொன்ன மாதிரி தான் இவங்களும் சொல்லுவாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க போய் கேட்டிருந்துச்சு. அந்த பையா சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, ஒரு நல்ல கேரக்டர் பையான்ட்டு முன்னெல்லாம், அந்த பையா தான் நீங்கள் போய் கேளு தம்பி அவங்க கொடுப்பாங்க. மொத்தம் ஹிந்தியில் தான் சொன்னார், நான் உங்களுக்கு தமிழில் கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஹிந்தியில் தான் சொல்லியிருந்தார் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் கேளுங்க, மேனேஜர்கிட்ட கேளுங்க, அவங்க ஒத்துப்பாங்க. மேனேஜர்கிட்ட போய் கேட்டிருந்தேன். மேனேஜர் யாருன்னா அவரும் ஒரு ஹிந்திக்காரர் தான். சே எல்லாமே நம்மளுக்கு ஹிந்திக்காரங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சும்மாவே வடக்கன்ஸுன்னு சும்மாவே திட்டுவோம் கைஸ். ஆனால் லாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வடக்கன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது வெளியே ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்குன்னு எல்லா வடக்கன்ஸ் நல்லவங்க இல்லை, கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்கிறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு தான். ஏன்னா அவங்களோட கஷ்டம் என்னவோ தெரில. அவங்கக்கிட்ட போய் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி 10th டே போட்டுக்கலாமா, நான் காலையில் ஏந்து போயிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஒத்துக்கலை. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அது இது நான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஆந்திராலேருந்து வரேன்னு சொன்னேன். பக்கத்துலேயே இன்னொரு அண்ணன் இருந்தார் கைஸ். அவர் ஒரே நிமிஷத்தில் என்னை லாக் பண்ணிட்டார். என்ன சொல்லிடுறாருன்னா, வண்டி தமிழ்நாடு வண்டி, நீ எப்படி ஆந்திராலேருந்து வரேன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருந்தேன், வண்டி நான் ஆந்திரா பையன்தான், வண்டி டெலிவரி எடுத்தது சேலமில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, அங்கே ரூம்ஸ் இருக்குது, அங்கே இருக்கிறவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், இல்லை நான் ஒரு பட்ஜெட் ரைட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இப்போ 10th டே எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க பெருசாக எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு 2 மினிட்ஸ் நான் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். தம்பி சாரிப்பா, ஃபுல்லு லக்கேஜ் இருக்குப்பா கைஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஃபுல்லாக லக்கேஜ் இருக்கிறதால நான் அந்த பையனுக்கே லிஃப்ட்டு கொடுக்கல, இல்லைன்னா கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பேன். என்னுடைய குடும்பம் உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் டென்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. இருக்குது பையான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா போய் அங்கே டென்ட் ஸ்டே அந்த சைட்டில் போட்டுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பா கடைசி வெளியே லாபம் தானான்ட்டு நினச்சிக்கின்னு போய் அங்கே டென்ட் ஸ்டே போட்டுட்டேங்க. டென்ட் ஸ்டே போட்டிருந்ததுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ப்ரெசன்ட் நைட் எங்கேயுமே போக முடியாது, திரும்ப நம்ம நைட் ட்ரைவும் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய விசிபிலிட்டிலாம் இல்லை நம்மளுடைய வண்டியில். இன்னும் விசிபிலிட்டி வரணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆடான்ஸ் தான் போடணும். அதுக்காக தான் கைஸ். சரி எப்படியோ முட்டி மோதி அவர்கிட்ட டென்ட் ஸ்டேக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன். பர்மிஷன் வாங்கிட்டப்பமா அந்த பையா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த பையா, அந்த பையா கிட்டத்தட்ட டென்ட் ஸ்டே போட்டு ஒரு 2 மணி நேரம் போய் பேசணும் கைஸ். ஃபஸ்ட்டு பேசுனதுக்கு அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து கொஞ்சம் யூடியூப் அல்காரிதம்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பையா வந்து சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி எந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கீங்க அது இதுன்னு கேட்டிருந்தாரு. நான் இந்த மாதிரி மோட்டோ விலாகிங் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஆந்திராலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தார். ஆந்திராலேருந்து கோயம்புத்தூருக்கு வண்டியிலே வந்துட்டிங்களான்னு கேட்டிருந்தாரு. ஆமாம் ப்ரோ வண்டியிலே வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தார் கைஸ் அவர். அதுக்கப்புறமா அவரும் சொல்லியிருந்தார், நானும் ஒரு மோட்டோ விலாகர் தான், ஆனால் நான் இந்த ஊரில் பண்ணதில்லை, எந்த ஒரிசான்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேர் இன்ஸ்டாவில் அவரும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டாரு, என்னோடய யூடியூப் சேனல் அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் கைஸ். நம்மளுக்கோட புதிய ஃபேமிலி மெம்பர் ஆட் ஆன் ஆகிட்டாங்க, அதுலேயும் ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவருக்கு எதுக்காக ப்ரோ நீங்கள் மோட்டோ விலாகிங் விட்டுட்டீங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தார், நான் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, அதனால தான் மோட்டோ விலாகிங் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன ஆக்சிடெண்ட்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட போய் தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அங்கே ஒரே சிரிப்பு, என்னடா இது ஃப்ரெண்டு கூட போய் ஆக்சிடெண்ட் பண்ணி வந்திருக்காரேன்ட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. சே ஆனால் பலமான அடி விழுந்துச்சு, காலெல்லாம் பயங்கரமான அடி விழுந்துருச்சு. அதுக்காக தான் ஃப்ரெண்டும் நம்பின்னு போகாதீங்க எப்பயுமே, எங்கே எடுத்துகிட்டு போய் குழியில் விட்டுருவானோன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் கொஞ்சம் பேர் நம்பிட்டு போங்க, அவங்களாம் எடுத்துகிட்டு போய் சேஃபாக வருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, சந்து குந்தெல்லாம் ஊந்து ஏந்து போவாங்க. அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பைக்ஸ் இருந்தாவே. அதுக்கப்புறமா அவரோட காலெல்லாம் காட்டியிருந்தார், எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, கால் அவ்வளோ பெருசாக ஊதிருச்சு. அதுக்கப்புறமா அவரும் சொல்லியிருந்தார், நானும் இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயரில் நானும் மோட்டோ விலாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நானும் ஒரிசாவுக்கு போய்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வரீங்களா கேட்டிருந்தாரு. ப்ரோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அது வெளியே ரொம்ப சந்தோஷம்தான் கைஸ். ஆனாந்தே தெரில கைஸ், நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கைஸ். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி நைட்டு எப்படி போக போகுதுன்னு தெரில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. உண்மையிலே நைட்டு ரொம்ப கொடுமையாக தான் போச்சு. இருக்கிறது உண்மையாக இருக்கிறது அப்படியே உங்களுக்கு நான் இப்போ ப்ரெசென்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எதுவுமே நான்லாம் எதுவுமே செட்டிங் இல்லை, எதுவுமே கொஞ்சம் ட்ராமாலாம் இல்லை, இருக்கிறது உண்மை. ஏன்னா வெயில் அவ்வளோ பரட்டிச்சு, நைட்டு வேறு பயங்கரமாக அனல் கைஸ், பயங்கரமான அனல், சுத்தமாக எந்த விதமான காற்று எதுவுமே வரல. வேறு அந்த போர்டு வேறு ஏதோ வந்து போச்சு, சரி விடுங்க, காற்று வேறு எதுவுமே வந்து போகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டைம்ஸ் நினைக்கிறேன் ஏந்து வண்டி, என்னோடய வண்டியெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, பெருசாக நம்மளுக்கும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்ம நைட் டென்ட் ஸ்டே பண்ணுறதெல்லாம். அதுக்காக தான் ஒரு 2 to 3 டைம்ஸ் நானே இந்த வண்டிங்கெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட படுத்துன்னு வந்து ஒரு 12 o'clock போய் படுத்துருந்தேன், ஒரு 2 o'clock ஒரு வாட்டி ஏறினேன், அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock போல் ஒரு வாட்டி ஏறி செக் பண்ணிட்டு இருந்தேன். வண்டியெல்லாம் பெருசாக எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன கொடுமையான விஷயம் என்னென்னா, காலையிலேருந்து பார்த்த உடனே வண்டியெல்லாம் பயங்கரமாக அழுக்காயிடுச்சு. என்னடா அழுக்குன்னு பார்த்தா இந்த காக்காங்க சும்மா இல்லை கைஸ்,
இந்த காக்காங்க சும்மா இருக்காமல் என் வண்டியிலலாம் காக்கா அப்படி போயிடுச்சு. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. காலையிலேயே நான் அதான் துடைக்கிற வேலையே. காலையில் ஏந்தனோ இல்லையோ அது பார்த்து தான் அதுதான் துடைச்சிருந்தேன். ஓ என்னப்பா சாமி கைஸ், நம்ம எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே எனக்கு ஏசி தான் வேணும்னா உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கணும். ப்ரெசண்ட் நம்மக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை. ஏதோ இருக்கிற பணத்தை வச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையே ஓட்டிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சிருந்து ஆசைப்பட்டு ஏற்றுட்டு போயின்னே இருக்கணும் கைஸ். எதுக்காக நான் இப்படி ப்ரெசண்ட் இப்படி சொல்லிகிட்ருக்கேன்னா, நேற்றெல்லாம் போய் ஃபுல்லாக லக்ஸரியாக அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நான் அவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் இல்லை. நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். இப்போ நானும் ஒரு ரைடு பண்ணணுன்னா அது கிட்டத்தட்ட 1 month உழைக்கணும் ஒரு ரைடு பண்ணுறதுக்கு. நீங்களே பார்த்துருந்துப்பீங்க, நம்ம ரெகுலராக பெருசாக எந்த ரைட்ஸுமே போனதில்லை. இப்போ 1 month விட்டு 1 month தான் நம்ம எல்லா ரைடுமே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் கைஸ் இது ஒரு கம்ப்ளீட்டாக பட்ஜெட் ரைட். ஆனால் இந்த பட்ஜெட் ரைட் மாத்திரம் நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், நீங்களே பயந்துருவோங்க கைஸ். அவ்வளோதான் பட்ஜெட் ரைடு. மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு 5000 ஒரு 6000 போல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் நான் இன்னும் எடுத்துகிட்டு வந்து கம்மி தான். எல்லாம் பெட்ரோலுக்கு தான் ப்ரெசண்ட்டு யூஸ் ஆகிட்டுருக்கு. பெட்ரோல் தான் இன்றைக்கி நேற்று டேங்க் ஃபில் பண்ணியிருந்தோம். நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. நம்ம ஒரு கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறோம், கிருஷ்ணகிரிக்கிட்டே டேங்க் ஃபில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 200 பெட்ரோல் போடுறோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் செட் ஆகிட்டுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சிப்பலாக போகிறதுக்கு அப்படி இல்லைன்னா போய் பெட்ரோல் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டியெலாம் ரொம்ப கலீஜ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இப்போத்துக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 52 கொடுக்குது கைஸ் நம்மளுடைய வண்டி. அது வெளியே சந்தோஷம்தான். 38 கொடுத்துட்டு இருந்துச்சு நம்ம ஊர்லலாம். ஆனால் இப்போ ஒரு 58 கொடுத்துட்ருக்கு. வாவ், ஃப்ரண்ட்டில் டியூக் 250 வேறு போயிட்டுருக்கு. நேற்றெல்லாம் உண்மையிலே கைஸ், நேற்றெல்லாம் கிட்டத்தட்ட நிறையா பைக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆதியோகியில். ஆனால் எனக்கே மிரள விட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று BMW GT நேற்று BMW GS 1250 ஒரு வண்டி இருக்குது. மேக்ஸிமம் பெரிய பெரிய மோட்டோ விலாகர்ஸ்லாம் அந்த வண்டி தான் வச்சுருந்துருப்பாங்க. தமிழ் மோட்டோ விலாகர்லே ஒன் ஆஃப் தி டாப் மோட்டோ விலாகர் அந்த வண்டி தான் வச்சிட்ருக்காங்க. நேற்று அந்த வண்டி ஒரு உமன் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு அதே மிரட்ட விட்டுருச்சு ஆதியோகியில். உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வேறு ஏதோ ஒரு ரைடர் போயிட்டுருக்காரு, பின்னாடி டாப் பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய மோட்டோ விலாகர்லாம் ஆகலை. இப்போ தான் நம்மளும் வளர்ந்துட்டுருக்கோம் இல்லையா. நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க, நம்ம ஒரு ரைடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோன்ட்டு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு தான் போகுங்க. ஒரே வாட்டி போய் டாப்பில் உக்காந்துடக்கூடாது, இல்லைனா எல்லாம் கண்ணு வச்சுருவாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு ரைடுக்கு போகிறோம், ஒரு ரைடுக்கு போகிறப்போ நம்மளும் ஒன்றா வாங்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவரும் மோட்டோ விலாகர் தான் நினைக்கிறேன், என்னவோ தெரியாது. இப்போ ப்ரெசண்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்டினேஷன் சொல்லக்கூடாது, இன்னும் நம்மளுடைய ஆதியோகி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 345 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். 345 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாமே எனர்ஜி எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, காலையில் குடிச்ச டீ தான். இப்போ போயிட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக செட் ஆகிடுவேன் கைஸ். எப்போ நீங்கள் ஹைவேல வந்தாலுமே இந்த மாதிரி க்ராஸில் பார்த்துக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டிக்காரங்க, அதுக்கப்புறமா இந்த ஹீரோ ஹோண்டா, மெயினாக எக்ஸல் காரங்க கைஸ் வந்து சடனாக தூந்துருவாங்க. தூந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தான் அங்கேருந்து ஸ்பீடாக வந்த, இதெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிற ஏரியா, பார்த்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க ஜோக்கர் பசங்க ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராப்பராக தான் போயிட்டுருப்போம்.
இப்போ பாருங்கள் ஒரு ஆவரேஜ் லிமிட் இவ்வளோ தான் ஹைவேல. ஏன்னா அங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஒரு கார்ஸு அதுக்கப்புறமா லாரிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க எவ்வளோ க்ரூஸ் பண்ணுவாங்க நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம அதை விட கம்மியாக தான் போயிட்டுருப்போம். ஆனால் எதுனா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளை தான் வச்சு லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணுறது இருக்கட்டும். இப்போ என்ன இங்கே எவ்வளோ டிராஃபிக், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கா, அதனால தான் கைஸ் இங்கே ஃபுல் ஆஃப் டிராஃபிக். கைஸ் ஆங்கிள் எப்படி இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கேவலமாக போயிருக்கிறது ஆங்கிள் செட் பண்ணணுன்ட்டு. நான் பெருசாக எந்த விதமான ஆங்கிள்ஸுமே எதுவுமே செக் பண்ணதில்லை. என்ன பிரச்சனை, ஏதோ சண்டை போலன்னு நினைக்கிறேன். விடுங்க, இதெல்லாம் காமன் தான். நான் நைட்டு வந்து பார்த்துட்ருக்கேன். நைட்டு ஆதியோகிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறப்போ கூட ஒரு சண்டை பார்த்துட்டு தான் வந்தேங்க. அப்போது சரி கோப்ரோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் பெருசாக எந்த விதமான ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ண முடியல. ஏன்னா கோப்ரோவில் அதுக்குள்ளே சார்ஜே தீர்ந்து போச்சு. ஆமாம் யாரும் நினைக்கிறாங்க போல், என்ன நினைக்கிட்டோம் கைஸ். யாருப்பா அந்த எக்ஸாஸ்ட்டு கைஸ். இதுதான் நம்மளுடைய செகண்ட் டோல்கேட் ஆஃப் நம்மளுடைய ஈஷா டு ஈஷா ரைடு.